ஒரு நல்ல விஷயம் சிறகடிக்காசை சீரியலில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கேரக்டர்ஸ்க்கு அங்கங்கங்க வந்து ஒரு கதையை வந்து தொக்கி இப்படி லைட்டாக ஒரு கொக்கி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கதையில் வந்து அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. சத்யாவுக்கு ஒரு கதை இருக்கும், சீதாவுக்கு ஒரு கதை இருக்கும், வித்யாவுக்கு ஒரு கதை இருக்குது. இப்போ முருகன் சொல்லிட்டு வித்யா முருகன் வச்சு ஒரு கதை போயிட்டுருக்குல்ல. இதில் இப்போ வித்யாவும் முருகனும் சேர்ந்து வாங்க போகிற அந்த வீட்டில் வித்யா காசு கொடுக்கல, முருகன் வாங்க போகிற வீட்டுக்கு கடைசியாக வந்து புரோக்கராக இருந்து வீட்டை காமிக்க போகிறவரே வந்து அந்த கதிர் அப்படிங்கிறவர் தான். இவர் தான் வந்து மனோஜை ஏமாற்றி 30 லட்ச ரூபாய் தூக்கிட்டு ஓடினவர் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க போகிறது மீனாவாக இருக்க போகுது. ஏன்னா வந்து திருப்பி அவங்க ஸ்ட்ராங்காக என் காதலுக்கு எனக்காக சந்தோஷப்பட போகிறது நீங்களாக தான் இருக்க போகிறீங்க, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட அவள் இதுக்காக சந்தோஷப்படுறதுக்கான ஒரு இடத்துலே இல்லை அப்படின்னு ரோஹிணியை ஒதுக்க வச்சுட்டு இப்போ மீனாவை கூப்பிட்டு போக மீனா கடைசியில் அந்த வந்து அந்த ஆள் கதிரை பிடிச்சி கடைசியில் வந்து சட்டக்காலரை பிடிச்சி இந்த ஆள் தான் அது, இந்த ஆள்கிட்ட வாங்காதீங்க அப்படின்னு முருகனையும் காப்பாற்றி மனோஜோட பணத்தையும் தூக்கிட்டு வந்து கொடுத்தா இதை ஆளுக்கு 10 லட்சமாக பிரிக்க சொல்லி கண்டிப்பாக வீட்டில் சொல்லுவாங்க, இந்தா பணம் அப்படின்னு தூக்கி எரிஞ்சா. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை நடக்கக்கூடாதுன்னு எப்படியா ரோஹிணி நினைப்பாங்க. இந்த ஆள் கிடச்சிட்டாங்கன்னு வித்யா மூலமாக தெரிய வர அவங்க அந்த பணத்தை வாங்குறத தான் வாங்கி அந்த பணத்தை வந்து நம்ம கொடுத்து நம்ம மனோஜுக்கு மட்டும் கொடுக்கணும், இதை வச்சு மனோஜ் கூட ராசி ஆயிடலாம் அப்படின்னு பார்க்குறது. இதுக்கு நடுவில் கிரிஞ்சா அந்த மந்திரவாதியை கொண்டு வந்து அந்த சாமியாரை கொண்டு வந்து வசிய மருந்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போகுது. இது எல்லாத்துக்கும் இடையில் இந்த 9 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா பணம் கிடச்சா இப்போ வந்து டக்குன்னு வந்து மீனா அவங்களுடைய பிஸ்னஸை வளர்க்குறதுக்கும் காருக்காக வாங்கின கடனில் பாதி காசையாச்சும் வந்து அடைக்கிறதுக்கும் வந்து முத்துவுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அப்படி அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டும் தனியாக வந்து இந்த பக்கம் ஸ்ருதியோட அம்மா அப்பா கொடுக்காமலே இவர் ரவியும் வந்து ஒரு முன்பணமாக கையில் ஒரு லோன் வாங்குறதுக்கு அவருக்கு வந்து தேவைப்படும். ஆனால் இதெல்லாம் நடக்குமா இல்லை கடைசி நிமிஷத்தில் எப்பயும் போல் கெடுத்து விட்டு அந்த பணம் வந்து ரோஹிணி கைக்கு போயிட்டு கடைசியில் மீனா பேக்கு மாதிரி முழிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம். பணம் கிடைச்சதுக்கப்புறமா அந்த வீட்டில் என்ன மாதிரி ஒரு மரியாதைகள்லாம் வந்து திருப்பி இவங்களுக்கு கிடைக்க போகுது ரோஹிணிக்கு, அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இதை யூஸ் பண்ணி மனோஜ் கூட சேர்ந்துருவாங்களாங்கிறது ஒரு பக்கம் கதை போகுது. இப்படி பல பக்கங்களில் கதை போகும்பொழுது இதுக்கு அடுத்து ட்ராக் கொஞ்சம் லைட்டாக எங்கிட்டு போகிறதுன்னு தெரியல அப்படின்னா அடுத்து குழந்தை ட்ராக்கை கொண்டு வந்துடலாம். இது இல்லாமல் இன்னும் ரோஹிணியை பற்றி மற்ற உண்மைகள்லாம் வெளில வர வேண்டியது இருக்குது. அதை பற்றி யாரும் இப்போ கேட்குறது இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. போங்கப்பா, ஒரு தடவை நடந்ததுக்கே ஒன்றும் பெரிய விஷயம்லாம் மாற்றம்லாம் வரலன்ட்டு. ஸோ ஓவராலாக எப்படி இருக்க போகுது கதைங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன? முன்னாடி இருந்ததுக்கு இப்போ சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் விரும்பி பார்க்குறீங்களா? என்னென்ன விஷயங்கள் ஒத்து வருது ஒத்து வரல அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு அப்படியே இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.